சென்னையில் கார் ரேஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. கார் ரேஸுக்கு முன்ன எதிர்ப்பு குரல்கள் இருந்துச்சு. அந்த குரல்கள்லாம் இன்னைக்கு பாராட்டு குரல்களாக மாறி இருக்கு. நிறைய மேஜிக்கை பண்ணியிருக்கு சென்னையில் நடந்த கார் ரேஸ். ஒரு கார் ரேஸ் மக்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உருவாக்கும்? நிறைய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. உலகத்தில் பல மூலைகளில் அதுக்கான உதாரணத்தை இருக்குது. அந்த உதாரணங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். சென்னையில் நடந்த கார் ரேஸ் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நேரடியான சில தாக்கத்தை ஏற்படுத்த போது இந்த கார் ரேஸ் தொடர்ந்து நடந்தால் இதனுடைய இம்பேக்ட், இதனுடைய தாக்கம்ங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னே யூரோப்பாவில் 2 நகரத்தை பற்றி பார்க்கலாம். மோன்சா, இன்னொன்று மாண்டே கார்லோ. இந்த மோன்சாவையும் மாண்டே கார்லோவையும் நீங்கள் செய்தித்தாளை வாங்கி விளையாட்டு பக்கத்தை புரட்டினீங்கன்னா இந்த 2 நகரங்களுடைய பேரை அடிக்கடி பார்க்கலாம். ஏன்னா அங்கே கார் ரேஸ் தொடர்ந்து நடக்கும். 100 வருஷத்துக்கு முன்னே இந்த 2 நகரங்களும் சாதாரண கிராமங்கள் தான், குட்டி நகரங்கள் தான். இப்போ போனாலுமே இங்கே மக்கள் தொகைங்கிறது ரொம்ப கம்மி தான். ஒரு நகரத்தில் 1 லட்சம் பேர் தான் வசிக்கிறாங்க, 1.5 லட்சம் பேர் வசிப்பாங்க. இன்னொரு நகரத்தில் 15,000 20,000 பேர் வசிக்கக்கூடிய ரொம்ப குட்டியான நகரங்கள் தான். ஆனால் ரொம்ப செல்வாக்கு பெற்ற புகழ்பெற்ற நகரங்களாக மாறியதற்கு காரணம் அங்கே நடந்த கார் ரேஸுகள் தான். அதனால் வந்த சுற்றுலா பயணிகள், அதனால் கிடைச்ச வருவாய் அது காரணம் கிடையாது. எங்கெல்லாம் கார் ரேஸ் நடக்குதோ அங்கெல்லாம் உலகத்தின் தலைசிறந்த பிராண்டுகள், பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கடையை விருப்பாங்க. அவங்க அங்கே உற்பத்தி ஆலையை தொடங்குறாங்க அப்படின்னு கிடையாது. அந்த இடங்கள்ல தான் R&D நடக்கும். காரோடைய பல பாகங்கள் இருக்குல்ல, டிஸ்காக இருக்கட்டும், ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஜின் ஆயிலாக இருக்கட்டும், ஏன் டயராக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஒரு காருக்குள்ளே. இதுக்கான R&Dலாம் எங்கே நடக்கும்? இப்போ பெரிய பெரிய நிறுவனங்களுக்கான R&Dங்கிறது கண்டிப்பாக யூரோப்பில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா யூரோப்போட பல மூலைகளில் கார் ரேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கார் ரேஸ் அப்படிங்கிறது வெறும் கொண்டாட்டத்தோட ஒரு பகுதி மட்டும் கிடையாது. அது ஒரு தொழில்துறையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம். அதுக்கு நம்ம உலகப்போருக்கு பின்னாடி பயணிக்கணும். 18ஆம் நூற்றாண்டோட இறுதியும் 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துலையும் தொழில் புரட்சி அப்படிங்கிறது வேகம் எடுக்க தொடங்குது. தொழில் புரட்சியோட சில கூறுகள் தான் எந்திரவியல் துறை, உற்பத்தி துறை. இந்த எந்திரவியல் துறையிலேருந்து கிடைச்ச அம்சங்கள் தான் நமக்கு காரில் பயன்படுத்துகிற காம்போனன்ட்ஸ். உலகப்போருக்கு பிறகு கார் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு வடிவம் பெறுது. அதுக்கும் இந்த தொழில்துறைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. எங்கெல்லாம் கார் ரேஸ் நடக்குதோ அங்கெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஏன் அவங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தை பற்றி பேசுகிறதன் மூலமாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபோர்ட் நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒன்று. நம்ம ஊர்லேயும் அவங்க இருந்தாங்க. இந்த ஃபோர்ட் நிறுவனத்தை ஹென்ரி ஃபோர்ட் கிட்டத்தட்ட 1913-20 ஆண்டுகள்லேயே அவர் தொடங்கிட்டார். கமர்ஷியலாகவும் ஆக்கிட்டார். மக்களுக்காகவும் அந்த வாகனங்கள் வெளியில் வர தொடங்கிடுச்சு. ஆனால் ஒரு பெரிய பிராண்டாக அவங்க உருவாக முடியலை. வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஃபோர்ட் நிறுவனம். 1966 ஃப்ரான்ஸில் லீமேன் அப்படிங்கிற 24 மணி நேரம் ரேஸ் நடக்கும். அந்த ரேஸில் ஃபோர்ட் நிறுவனம் கலந்துக்கிச்சு. அங்கே ஃபோர்ட் நிறுவனம் நிகழ்த்திய மேஜிக் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஃபோர்ட் நிறுவனம் வானம் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ட்ராக்கில் மட்டும் பறக்கலை, அந்த அளவுக்கு பிரபலமாயிட்டாங்க. சரி, ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனமாக வளர்றதுனால எனக்கு என்ன அதனால் பலன் அப்படின்னா, அன்னைக்கு அந்த நிறுவனம் பெரிய நிறுவனமாக வளர்ந்ததால் அதன் மூலமாக கிடைச்ச வேலை வாய்ப்பும் தொழில்துறையில் அது ஏற்படுத்தின தாக்கமும் கண்டிப்பாக நம்மளால் மறுக்கவே முடியாது. நம் வீட்டு பல பிள்ளைகள் சென்னையில் ஃபோர்ட் நிறுவனத்தில் கண்டிப்பாக வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ 1960களில் நடந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மாதிரி, தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்துல அது செஞ்ச பங்களிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் கார் ரேஸ் நடத்தக்கூடிய மேஜிக். சரி, ஃபோர்ட் நிறுவனம் கார் ரேஸில் ஜெயிச்சனால தான் அவங்க பெரிய அளவுக்கு வளர்ந்தாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க அந்த கார் ரேஸுக்காக காரை தயார் பண்ண விதம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே தான் டெக்னாலஜி உள்ளே வருது. அங்கே ரேஸ் கிடையாது, அங்கே தான் டெக்னாலஜி உள்ளே வருது. ஒரு காரோட வடிவமைப்பை ஃபோர்ட் நிறுவனம் அங்கே நிகழ்த்துறாங்க. ஃபோர்ட் GT40 அப்படிங்கிற ஒரு காரை அவங்க தயாரிக்கிறாங்க. அந்த காரோட ஏரோடைனமிக்ஸ், இந்த ஏரோடைனமிக்ஸுங்கிறது இன்ஜினியரிங்கில் கார் வடிவமைப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, டிசைன் சார்ந்த ஒரு அம்சம். அதில் அவங்க ஒரு மேஜிக் பண்ணுறாங்க. அந்த மேஜிக் தான் இன்றைக்கி நம்ம ஒரு காரை ஃபாஸ்ட்டாக காரில் ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறோம்ல, காரோட வேகத்தை என்ஜாய் பண்ணுறோம்ல, இதெல்லாம் அவங்க அன்னைக்கு நிகழ்த்தின மேஜிக் தான். அந்த கார்களில் அவங்க உருவாக்குன இண்டிவிஜுவல் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள், டெக்னாலஜி சார்ந்து சில விஷயங்கள் அன்றைக்கி பண்ணாங்கல்ல, அதுதான் படிப்படியாக மக்கள் பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு.
இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, இன்னைக்கு காரில் நம்ம டிஸ்க் பிரேக் பயன்படுத்துகிறோம்ல, இந்த டிஸ்க் பிரேக் வந்து எப்போ தயாரிச்சாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1913களிலேயே ஃப்ரான்ஸில் ஒரு நபர் வந்து அதுக்கான ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஆனால் அதை சோதிச்சு பார்க்கணும்ல, அதை ரேஸ் ட்ராக்கில் தான் சோதிச்சு பார்த்தாங்க. 1950 காலகட்டங்களில் டிஸ்க் பிரேக் வந்து ரேஸ் ட்ராக்கில் பரிசோதித்து பார்க்குறாங்க. அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக அது இருக்குது. ரேஸுகளில் டெக்னாலஜிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற டிஸ்க் பிரேக்காக இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு கார்களுடைய விலை அப்படிங்கிறது எல்லாரோடையும் வாங்கக்கூடிய அளவில் இருக்குல்ல. ஒரு 5 லட்ச ரூபாய்க்கும் கார் வாங்க முடியும், 50 கோடி ரூபாய்க்கும் கார் வாங்க முடியும். அந்த அளவுக்கு கார்களுடைய விலை இருக்குல்ல. கார்களில் பயன்படுத்துகிற காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, இன்றைக்கி கார் வந்து ஒரு ஃபைபர் பாடி நம்ம பார்க்குறோம்ல, இந்த ஃபைபர் பாடி இன்றைக்கி வந்து நிறைய கார்களில் இருக்குது. இதெல்லாம் ரேஸ் கார்களில் பல 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது. இப்போயும் ரேஸ் கார் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதோடைய பாடி வந்து கார்பன் ஃபைபர் தான். இப்படி ரேஸ் கார்களுக்காக உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி இருக்குல்ல, அந்த டெக்னாலஜி தான் கார்களுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு குறியீடாக மாறி இருக்கு. அதுதான் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ரேஸுங்கிறது வெறும் கொண்டாட்டம், கேளிக்கை, கூத்துக்கான ஒன்றா மட்டும் கிடையாது. அது உற்பத்தி சார்ந்த ஒன்று. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய இன்ஜினியரிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இதோட ஒரு பகுதிக்கு வருவோம். சென்னையில் நாங்கள் சில விஷயத்தை பார்த்தோம் ரேஸ் நடந்தப்ப. நாங்கள் அந்த விஷுவல்ஸ் உங்களுக்கு காட்டுறோம், அதை பாருங்கள். இந்த காட்சிகளில் நிறைய மாணவர்களை பார்ப்பீங்க. அவங்க வந்து ஒரு மெக்கானிக் போல் வந்து கார்களை வந்து அதனுடைய பார்ட்ஸை கலட்டி மாட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இவங்களாம் யார் அப்படின்னா, இவங்களாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாமே மோட்டார் ஸ்போர்ட் நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க இந்த ரேஸ் நடக்கும்போது இந்த ரேஸுக்காக இந்த கார்களை, ஹை டெக்னாலஜி கார், ஒவ்வொரு காரோட விலையும் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். காரோட விலை பெரிய விஷயம் கிடையாது, அதில் பயன்படுத்துகிற அந்த தொழில்நுட்பம் தான். 1000 சிசி இன்ஜின், இன்றைக்கி வந்து மாருதி காரில் ஒரு 1000 சிசி இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜின் வெளிப்படுத்தக்கூடிய பவர் டார்க் கம்மி இல்லை. ஆனால் அதே 1000 சிசி இன்ஜின் இருக்கக்கூடிய ரேஸ் கார் வெளிப்படுத்தக்கூடிய பவரும் டார்க்கும் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒன்று. கிட்டத்தட்ட 180 பிஎஸ் பவர், மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி மிக்க ரேஸ் கார்களில் அவங்க தங்களுடைய பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் கண்கூட பார்த்தோம். அந்த மாணவர்கள்ட்ட நாங்கள் உரையாடினோம். அவங்க சொன்ன விஷயங்கள் எங்களை ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. இந்த மாதிரி ரேஸ்கள், இது மாதிரியான போட்டிகள் நிறையா நடக்கும்போது வெளிநாடுகளில் நிறையா நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேரடியான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எங்களுக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்பு மெட்ராஸ் ரேசிங் ட்ராக்கில் நாங்கள் வந்து எங்களுடைய சீனியர்ஸ்லாம் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே நடக்கிறது வந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். அங்கே கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு ரேஸ் கார் ரெடி பண்ணிக்கிருந்தாங்க. அவங்களோட நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அந்த லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. சென்னையில் நடந்த பல வெளிநாட்டு கார்கள், இந்த ரேஸில் வெளிநாட்டு கார்கள் வந்து கலந்துக்குச்சுல்ல, இந்த கார்கள்லாம் யார் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான். சென்னையிலேருந்தும் கோயம்புத்தூர்லேருந்தும் நிறைய டெக்னீஷியன் வந்து அந்த கார்களில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும்போது இதன் மூலமாக எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பல உலகத்தின் பல மூலைகள்லேருந்து வரவழைக்கப்பட்ட, ஜெர்மன், ஃப்ரான்ஸ்லேருந்து வரவழைக்கப்பட்ட கார்களை நம்மூர்காரங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய ஆட்டோமொபைல் ஹப்பா, தலைநகரமாக தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர்லாம் உருவெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்கூட பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரியான ரேஸ்களை தொடர்ந்து நடத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு பகுதி தான். ஒரு ரேஸ் நடக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஐரோப்பாவோட பல பகுதிகளில் உலக நிறுவனங்கள்லாம் எப்படி தங்களுடைய கிளைகளை தொடங்கினாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழல் இங்கே நடக்கும். பெரிய நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, பல குட்டி குட்டி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆட்டோமொபைல் சார்ந்து இங்கே உருவாகும். நம்ம ஊரில் டெக்னாலஜி சார்ந்த ஸ்டார்ட் அப்ஸ் தான் அதிகமாக உருவாகிட்டு இருக்கு. இதுபோல் ஸ்போர்ட்ஸ் அதிகமாக நடக்கும்போது
ஆட்டோமொபைல் சார்ந்த நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கண்டிப்பாக உருவாகும். அது உருவாக்கக்கூடிய பொருளாதார சூழல் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மாற்றத்தை நம்ம ஊர்லேயும் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. நம்ம ஊரில் பார்த்துருப்போம்ல, மாடுகளை வச்சு ரேஸ் விடுறதை பார்த்துருப்போம். அந்த பழக்கம்லாம் எப்படி வந்தது? மனிதன் எப்போ விலங்குகளை தன்வசப்படுத்தினானோ அப்போ தன் வாழ்வின் ஒரு அங்கமாகவே அந்த விலங்குகளை அவன் மாற்றிக்கிட்டான். அவனுடைய கலாச்சாரத்தின் ஒரு கூறுகளாகவே அந்த மாடுகள் இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய இந்த போட்டிகள் எல்லாமே நம்ம வந்து பாரம்பரியத்தை பாதுகாக்க, மாடுகள் பாதுகாக்க, நாட்டு மாடுகளை பாதுகாக்க அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுபோல தான் உற்பத்தி துறை அதனுடைய காலகட்டத்தில், தொழில் புரட்சியின் காலகட்டத்தில் நம்ம பயணிக்கும்போது அதனுடைய கூறுகள் தான் ஆட்டோமொபைல் துறையும். மாடுகள் இயற்கை உருவாக்குன ஒன்று, இயற்கை கொடுத்த வரோம். ஆனால் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மனிதன் உருவாக்குனது. அதை பாதுகாக்க இருக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒன்று தான் ஸ்போர்ட், விளையாட்டும். ஸோ ஒரு கிரிக்கெட்டோ ஒரு ஃபுட்பாலோ தலைசிறந்த வீரர்களை உருவாக்கும், பயிற்சியாளர்களை உருவாக்கும். ஆனால் இது போன்ற கார் பந்தயங்களும், பைக் பந்தயங்களும், தொழில்நுட்பம் சார்ந்த பந்தயங்களும் வீரர்களை, ரேசர்களை மட்டும் உருவாக்காது, பல பொறியாளர்களை உருவாக்கும். அதுக்கு வரலாற்றின் யூரோப்பிய பக்கங்கள் சாட்சியாக இருக்குது. நம்ம அதை புரட்டி பார்க்கலாம். தமிழ்நாடு மீண்டும் ஒரு முறை உலகத்துக்கு சாம்பிள் காட்டியிருக்கு. ஐரோப்பாவில் மட்டும் தரக்குறியீடுகள் கிடையாது, இந்தியர்கள்ட்டையும் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதை பாருங்கன்னு தமிழ்நாடு ஒரு சாம்பிள் காட்டியிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.